Sum number 11. 3 power 3 the whole power 2 into 4 power 2 into whole power 3 into 5 power 3 into whole power 2 divided by 3 power 2 the whole power 3 into 4 power 3 the whole power 2 into 5 power 2 into whole power 3. இந்த சம் முழுக்கவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரே லா a power m the whole power n is equal to amn. ஸோ இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி இந்த லாவை யூஸ் பண்ணி இங்கே பண்ணோம்னா இது a இது m ஹோல் பவர் n. இப்போ இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணுறோம், இது ரெண்டையும் இன்ட்டு 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 பண்ணோம்னா 3 2 6 3 2 6. ஸோ எல்லாத்தையுமே 6 வரும், 6 6 6. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே காமன். ஸோ எல்லாத்தையும் எல்லாமே கேன்சல் ஆனால் ஆன்சர் என்ன 1. ஸோ 11th சம்முக்கு ஆன்சர் 1, ஆப்ஷன் டி. சம் நம்பர் 12 விச் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனை தான் சால்வ் பண்ணி எது ட்ரூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ 2 power 0 greater than 1/2 the whole power 0. ஸோ நம்ம இந்த எல்லா சமக்கையும் யூஸ் பண்ண போகிறோம், இந்த 3 ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ப்ராப்பர்ட்டி என்னன்னா a power 0 is equal to 1. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ a power 0 is equal to 1, a power 0 is equal to 1. ஏன்னா எல்லாமே a power 0ல் தான் இருக்குது. ஸோ இங்கே அப்ளை பண்ணோம்னா இதுவும் 1 greater than 1, இது கண்டிப்பாக கிடையாது. ஒன்று ஈக்குவல் தான். ஸோ இங்கேயும் அதே மாதிரி இதுவும் கிடையாது, ஏன்னா இது கிரேட்டர் தென் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 power 0 1 ஈக்குவல் டு 1/2 the whole power 0, இதுவும் 1 ஈக்குவல் டு 1. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ 12th சம்க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. சம் நம்பர் 13. இஃப் x power 1/p is equal to y power 1/q is equal to z power 1/r and x y z is equal to 1, the value of p plus q plus r என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் போகலாம். ஸோ சொல்யூஷன் இதை இந்த மூணையுமே கேக்கு ஈக்குவல் பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் 1/p is equal to கேக்கு ஈக்குவல் பண்ணுவோம். அதே மாதிரி y power 1/q is equal to கேக்கு ஈக்குவல் பண்ணுவோம். அதே மாதிரி z power 1/r ஈக்குவல் டு கேக்கு ஈக்குவல் பண்ணோமா. ஸோ இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போய் இந்த 1/pயை கே சைடு கொண்டு போனோம்னா வெறும் p ஆயிரும். அப்போ x is equal to k power p, y is equal to k power q, z is equal to k power r. ஸோ நமக்கு x y z ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1. ஸோ k x y z ஓட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா k power p into k power q into k power r is equal to 1. ஏன்னா x y z is equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்கனால 1. ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்றுங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா லா யூஸ் பண்ணி என்ன லா a power 0 is equal to 1. இந்த லாவை யூஸ் பண்ணனால தான் இந்த இடத்துல 1 வந்திருக்கு. ஸோ இந்த 1 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், a power 0 வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துருக்கனால k power 0. ஸோ k power p into k power q into k power r is equal to k power 0, a power 0. ஸோ இங்கே k வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கனால k power 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம்னா am into amன்னு இருந்துச்சுன்னா amn இந்த லா வந்து யூஸ் பண்ணோம்னா எல்லாமே ப்ளஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ k p ப்ளஸ் q ப்ளஸ் r. ஸோ சாரி, இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. am into a power n is equal to am plus n. am into an is equal to am plus n. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறதுனால நம்ம இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். equal to k power 0. ஸோ இந்த 0 இருக்கிற இடத்துல இங்கே p ப்ளஸ் qr இருக்குது. இந்த k நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, k காமனாக இருக்குது பேஸு. ஸோ p ப்ளஸ் q ப்ளஸ் r is equal to 0. அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் இஸ் 0. ஸோ 13th சம் ஆப்ஷன் பி.
0. இந்த ப்ராப்பர்ட்டி நோட் பண்ணிங்க. சாரி, இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டி a/m into a/n is equal to am plus n. So option B. Sum number 14, the value of y power a minus b into y power b minus c into y power c minus a into y power minus a minus b. So ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்பர்ட்டி a/m into a/n is equal to am plus n. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் பேஸு ஃபுல்லாக சேம். ஸோ மேலே உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். சொல்யூஷன் போட்டுக்கலாம். y a minus b plus b minus c plus c minus a ப்ளஸ் போட முடியாது, ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் a மைனஸ் b. ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம். இதிலே அது மாதிரி பண்ண முடியாதான்னு பார்ப்போம். ப்ளஸ் a மைனஸ் b ப்ளஸ் b மைனஸ் c ப்ளஸ் c மைனஸ் a மைனஸ் b மட்டும் இருக்குது. ஸோ y பவர் மைனஸ் a மைனஸ் b. இங்கே நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே யூஸ் பண்ணியாச்சு. செகண்ட் லா யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா a பவர் மைனஸ் m ஈக்குவல் டு 1 பவர் am. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக y பவர் மைனஸ் a மைனஸ் b வந்து 1 ஹோல் டிவைடட் பை y பவர் a ப்ளஸ் பியாக மாறும். ஸோ 14th சம்மோட ஆன்சர் 1 ஹோல் டிவைடட் பை y பவர் a ப்ளஸ் b, ஆப்ஷன் டி. ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 15th சம் ட்ரூ ஆப்ஷன் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரூ ஆப்ஷனுங்கிற சென்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் க்ரோத் த்ரோ பண்ணால் தான் எது வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ என்னென்னா எக்ஸ் பவர் 2/3 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் த ரூட் க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் க்யூப், ஸோ எக்ஸ் பவர் 2/3 ஈக்குவல் டு ரூட் க்யூப். அப்போ சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் பவர் 2 த ரூட் க்யூபை 1/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ த ஹோல் பவர் 1/3. ஸோ எக்ஸ் பவர் 2/3 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ப்ராப்பர்ட்டி am த ஹோல் பவர் n amn ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக இதை 2 into 1/3 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் பவர் 2/3 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 2 into 1 2/3. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்தனால ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஆப்ஷன் ஏ. சம் நம்பர் 16, சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப். ஸோ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 16 into x power minus 3 y power 2 into 8 power minus 1 x power 3 y power minus 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ சொல்யூஷன். ஸோ 16 8 இருக்குது. இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஸோ எக்ஸு பவர் மைனஸ் 3 இருக்குது, எக்ஸ் பவர் 3 இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒய் பவர் 2 இருக்குது, இங்கே ஒய் பவர் மைனஸ் 2, பேஸ் சேம், பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 16 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3, இங்கே ப்ளஸ் 3. அதே மாதிரி ஒய் பவர் 2 மைனஸ் 2 இன்ட்டு 8 பவர் மைனஸ் 1 அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 16, இங்கே 0, இங்கேயும் 0. 0னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மூலமாக a பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ ஆன்சர் இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 8 பவர் மைனஸ் 1. ஸோ 1. ஸோ 16 இன்ட்டு 8 பவர் மைனஸ் 1 இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா a பவர் மைனஸ் mன்னு இருந்துச்சுன்னா 1 டிவைடட் பை am அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி மூலமாக மைனஸ் 8 நம்ம கீழே கொண்டு போயிடலாம். ஸோ கீழே கொண்டு போகிற மூலமாக நம்ம அதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 16 பை மைனஸ் 8 பவர் மைனஸ் 1 கீழே கொண்டு போனோம்னா 8 ஆயிரும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் 2. ஸோ 16th சம்மோட ஆன்சர் வந்து 2. ஸோ 16 ஆப்ஷன் சி. சம் நம்பர் 17, the value of 8 divided by 27 the whole power minus 1/3 into 32 divided by 243 the whole power minus 1/5. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 இருக்குது, அப்போ இங்கே 5 இருக்குது. ஸோ இங்கே
ஒரு வேல்யூக்கு பவர் 5 பேஸுக்கு பவர் 5 3 வந்துச்சுன்னா அதை வெளியில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பேஸுக்கு பவர் 5 வந்துச்சுன்னா இதை வெளியில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதன் மூலமாக இங்கே பார்த்தோம்னா இங்கே 2 பவர் 3 8 வரும். அதே மாதிரி 3 பவர் 3 27 வரும். ஸோ இங்கே 2 பவர் 5 32 வரும். இங்கே 3 பவர் 5 243 வரும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி a பவர் m டிவைடட் பை b பவர் m. ஸோ பவர் சேமாக இருந்துச்சுன்னா அதை மொத்தமாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ a டிவைடட் பை b த ஹோல் பவர் m அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 3 இன்ட்டு 3யை வெளியில் கொண்டு வந்துட்டோம் இன்ட்டு -1/3 இருக்குது. அதே மாதிரி இங்கே 2/3 5 கொண்டு வந்துடுவோம். 5 இன்ட்டு -1/5 இருக்குது. ஸோ 5யும் 5யும் கேன்சல், இங்கே 3யும் 3யும் கேன்சல். ஸோ 2/3 இருக்குது பவர் -1. அதே மாதிரி இங்கே 2/3 இருக்குது, இங்கேயும் பவர் -1 இருக்குது. இங்கே நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். a பவர் -m அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை 1/am எழுதுவோம். ஸோ இங்கே a பவர் -m, இங்கே a பவர் -m. ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கரில் எழுதலாம். ரெசிப்ரோக்கரில் எழுதுனா 3 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2. ஸோ இது பண்ணோம்னா 9/4 ஈக்குவல் டு 9/4 தான் 17th சம்மோட ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சம் நம்பர் 18. The value of x plus y the whole power 2/3 into x minus y the whole power 3/2 whole divided by root x plus y into root x minus y cube. ஸோ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் இதில் என்ன மாற்றமும் கிடையாது மேலே உள்ளதில். ஸோ கீழே மட்டும் இந்த ரூட்டையும் இந்த ரூட்டையும் வெளில எடுத்துடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2/3 இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எக்ஸ் மைனஸ் ஒய் 3/2 இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இந்த ரூட்டை வெளில எடுத்தோம்னா ஸோ ரூட்டோட வேல்யூ என்ன, ரூட் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பவர் 1/2. ஸோ ரூட்டோட வேல்யூ 1/2. ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1/2 இன்ட்டு இங்கேயும் ரூட்டை வெளில எடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் க்யூப் த ஹோல் 1/2 க்யூப் இருக்குது. ஸோ 3 க்யூப், இந்த க்யூப் அப்படியே வச்சுக்கிறோம். 1/2 அப்படியே வெளியில் இருக்கும். ஹோல் பவர் 6. இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் என்ன ப்ராப்பர்ட்டின்னு. என்னென்னா am இன்ட்டு n ஈக்குவல் டு amn. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு x plus y 2/3 into x minus y the power 3/2 the whole divided by x plus y 1/2 அப்படி இருக்கும். இங்கே x minus y 3/2. ஸோ 3/2 ஆயிரும். 3 வெளில கொண்டு வந்துடுவோம். இந்த லாவை யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா இதுவும் சேம். ஸோ கேன்சல். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் நம்மளுக்கு இது மட்டும்தான் இருக்குது. ரிமைனிங் எடுத்து எழுதுவோம். ரிமைனிங் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த பவர் 2/3 இன்ட்டு இங்கே 6 ஹோல் பவர் 6. ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 1/2 த ஹோல் பவர் 6. ஸோ இப்போ ஹோல் பவர் 6ஐ நம்ம இன்னர் வேல்யூக்கு கொண்டு வருவோம். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் இதுக்கும் 6 இதுக்கும் ஹோல் பவர் 6 இருக்குது. ஸோ உள்ளே கொண்டு வரலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2/3 இன்ட்டு 6. அதே மாதிரி கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒய் 1/2 இன்ட்டு 6. இங்கே 3 1s are 3, இங்கே 3 2s are 6, இங்கே 2 1s are 2, 2 3s are 6. ஸோ இங்கே 2 2s are 4 வந்துடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 4 வந்துடும். இங்கே 3 வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 3. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஏற்கனவே நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொருத்தர am/an ஈக்குவல் டு am மைனஸ் n. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த am டிவைடட் பை an ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. இந்த லாவை யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணோம்னா, ஏன்னா
பேஸ் ரெண்டுமே ஏ சேம், இங்கேயும் பேஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் என்ன, இங்கே 4 இங்கே 3, அப்போ 4 - 3 = 1 ஆயிரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஆன்சர். ஸோ 18th சம்முக்கு ஆன்சர் எக்ஸ் ப்ளஸ் ஒய், ஆப்ஷன் சி. சம் நம்பர் 19. சிம்பிளிஃபை 125 the power 2/3 into 25 root into 5 cube the root cube into 5 power 1/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 125 சிம்பிளிஃபை பண்ணால் 5 cube the whole power 2/3 into 25 ரூட்டை பண்ணோம்னா 5 cube the root cube. அப்போ 5/3 ரூட் க்யூபை பிரித்தோம்னா the whole power 1/3ன்னு வரும். ரூட் க்யூப் 1/3 into 5 power 1/2. ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ராப்பர்ட்டி ஏஎம் the whole power nனா ஏஎம்என். ஸோ அதுதான் யூஸ் பண்ணி இங்கே 3 into 2/3. ஸோ 3 3 இங்கே ஆன்சர், இங்கே 5. அதே மாதிரி இங்கே 5 3 into 1/3, 3 3 இங்கே ஆன்சர், இங்கே 5 1/2. ஸோ ரிமைனிங் இருக்கிறது 5 power 2 into 5 into 5 into 5 1/2. ஸோ நம்ம ஏற்கனவே இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஏஎம் இன்ட்டு ஏஎன் = ஏஎம் ப்ளஸ் என். ஸோ பேஸு சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே பேஸ் சேமாக இருக்குது. ஸோ பவர் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ = 5 2 + 1 + 1 + 1/2. ஸோ மேலே உள்ள பேஸ் எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணோம்னா 5 power 9/2. ஸோ 19th சம்க்கு ஆன்சர் 5 power 9/2. இந்த ஆப்ஷன் இல்லை புக்கில். ஸோ ஆப்ஷன் டி, none of this. Sum number 20. 2 power 1/2 into 4 power 3/4 into 8 power 5/6 into 16 power 7/8 into 32 power 9/10 the whole power 4 the whole power 3/25. ஸோ சொல்யூஷன் போகலாம். சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 power 1/2 அப்படியே தான் இருக்கும். இன்ட்டு 4 வந்து 2 power 2 பிரிச்சுக்கலாம். ஸோ 2 power 2ன்னு பிரித்தோம்னா ப்ராப்பர்ட்டி மூலமாக வெளியில் வந்துடும். அதாவது ஏஎம் பவர் என் அதோட ப்ராப்ளம் ஏஎம்என் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம்னா வெளியில் வந்துச்சுன்னா 2 into 3/4. ஸோ நம்ம தனியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறதுக்கு போல் ஒரே ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ணிட்டோம். புரியலைன்னா தனித்தனி ஸ்டெப்பில் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்டு அதே மாதிரி 8 2 க்யூப்னு பிரிச்சுக்கலாம். அதுவும் வெளியில் வந்துடும். அப்போ இன்ட்டு 5/6. நெக்ஸ்ட்டு 16 வந்து 2 power 4ன்னு பிரிச்சுக்கலாம். 2 power 4 into 7/8. நெக்ஸ்ட்டு 32வை 2 power 5ன்னு பிரிச்சிட்டோம்னா அதுவும் வெளியில் வந்துடும். இன்ட்டு 9/10. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஸோ power 4 the whole power 3/25. இந்த 2 பவரையும் கரெக்டாக நான் வச்சுக்கணும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஏஎம் the whole power n = ஏஎம்என். ஸோ இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கா இதை வந்து நம்ம ஒரே ஸ்டெப்பில் போட்டோம். ஸோ இதை வந்து இப்போ கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 2s are 4, 3 1s are 3, 3 2s are 6, இங்கே 2 இங்கே 2, 4 1s are 4, 4 2s are 8, 5 1s are 5, 5 2s are 10. ஸோ ரிமைனிங் எடுத்து எழுதலாம். ஸோ போட்டோம். ஸோ 2 power 1/2 into 2 power 3/2 into 2 power 5/2 into 2 power 7/2 into 2 power 9/2 the whole power 4 the whole power 3/25. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். என்னென்னா ஏஎம் இன்ட்டு ஏஎன் = ஏஎம் ப்ளஸ் என். பவர் பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணிக்கிற அந்த லா யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணோம்னா 2
1/2 plus 3/2 plus 5/2 plus 7/2 plus 9/2 the whole power 4 the whole power 3/25. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1 3 5 7 9 25. ஸோ ஆட் பண்ணோம்னா 2 power 25 the whole 25/2 the whole power 4 the whole power 3/25. இப்போ இந்த பவரை இந்த 4 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக am the whole power n amn இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த 4 இன்சைடுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ கொண்டு வந்தால் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கும்? 2 power 25/2 into 4 the whole power 3/25. இங்கே 2 1s are 2 2 2s are 4. அப்போ 2 power 50 the whole power 3/25. இப்போ நெக்ஸ்ட்டு அதே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். am power the whole power n is equal to amn. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சம்மில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி யூஸ் பண்ணோம்னா இதுவும் இன்சைடில் வந்துடும். அப்போ 2 into 3/25 into 50. 25 1s are 25, 25 2s are 50. So 2 power 6. So 2 power 3 2s are 6. 2 power 6. ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணுற மூலமாக கிடைக்கிற ஆன்சர் ஃப்ராக்ஷனாக இன்டிஜராக இல்லை ஈக்குவல் டு 1 அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இது ஃப்ராக்ஷனில் இன்டிஜர். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் இன்டிஜர்.